தமிழகம் புதுவைக்கான வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை தெற்கு அந்தமான் கடலை ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நவம்பர் 22 போல தென்கிழக்கு வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதியா உருவாக்கப்படுமா. இது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து நவம்பர் 24 வாக்குல காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெறும்னு சொல்லப்படும் நிலையில தமிழ்நாட்டுல நவம்பர் 26 வரை பல மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இதன் காரணமா அடுத்த 6 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நவம்பர் 21 தமிழகத்தோட சில இடங்களிலும் புதுவை காரைக்கால்ல இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடுமா. நவம்பர் 22 முதல் 24 வரை தமிழகத்தோட அநேக இடங்களிலும் உள் தமிழகத்துல சில இடங்களிலும் புதுவை காரைக்கால்ல இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடுமா. நவம்பர் 25 26 தேதிகள்ல கடலோர தமிழகத்தோட அநேக இடங்களிலும் உள் தமிழகத்தோட சில இடங்களிலும் புதுவை காரைக்கால்ல லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. சென்னை புறநகர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 21 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுமா. நகரத்தோட சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா 30 31 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்சமா 23 24 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்னு வானிலை மையம் சொல்லியிருக்கு. தமிழக கடலோர பகுதிகளில் நவம்பர் 23 வரையும் அரபிக்கடல்ல நவம்பர் 24 வரையும் எந்த எச்சரிக்கையும் கொடுக்கப்படல. பட் தமிழக கடலோர பகுதிகளில் நவம்பர் 24 வங்கக்கடல்ல நவம்பர் 24 வரை சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வீசக்கூடும் என்பதால மேற்குறிப்பிட்ட நாட்கள் வரை மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு போக வேண்டாம்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. கடந்த 24 மணி நேரத்துல தமிழகத்தோட சில இடங்களிலும் காரைக்கால்ல மழை பெய்திருப்பதாகவும் புதுவையில வறண்ட வானிலையை நிலவியதா சொல்லும் வானிலை மையம் அதிகபட்ச வெப்பநிலையா மதுரை விமான நிலைய பகுதிகளில் 33.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையா கரூர் பரமத்தியில 18 டிகிரி செல்சியஸா பதிவாகி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு.